கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இதை ஏற்பாடு செய்த சகோதரர் கதிர் அவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த நாளின் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் மீண்டுமாய் ஆண்டவர் எங்களுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்து உடைய வேத சத்தியங்களை படிக்கவும் அதை ஆராயவும், இது இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நாங்கள் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கவும் அதற்கான ஆயத்தத்தில் நாங்கள் ஈடுபடவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக. ஆவியானவர் தாமே எங்களோடு பேச வேண்டுமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம், நாம் தேவனுடைய வருகையின் சமீபத்திலும் அவர் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் வர இருக்கிறார். நம்ம முடிவு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த முடிவு காலத்துல வாழ்கிற நாம் தேவனை சந்திப்பதற்கும் அவரோடு கூட பரலோகத்துக்கு செல்வதற்கும் நாம் ஆயத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்ப அநேக சமயங்களிலே நமக்கு ஆயத்தம் அவசியமா இருக்கு. ஏனென்று சொன்னால் நமக்கு ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு பாடம் எழுத வேண்டும் என்றாலோ, அல்லது ஒரு பரீட்சை எழுத வேண்டும் என்றாலோ, அல்லது ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்மள்ட்ட இருக்கணும். அப்ப இந்த ஆயத்தம் இருந்தாதான் எந்த காரியத்துக்காக நம்ம செல்கிறோமோ அது பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக முடியும். ஆக இவ்வளவு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கே ஆயத்தம் தேவை என்று சொல்லும் பொழுது, பரலோக தேவனை சந்திக்கவும் அவரை முகமுகமாய் தரிசிக்கவும் அவரோடு கூட பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கும் ஆயத்தம் தேவை. ஆக இந்த நாளிலே நாம் முடிவு காலத்துக்கான ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய சில காரியங்களை நம்ம பார்த்து இந்த நாளில படிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வதாக. ஓகே, இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய நாட்கள், அவருடைய வருகை நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை முன்பு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு அவர்களை நம்மளை கவனிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க முடியும். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்ப கிறிஸ்துடைய வருகையின் சமீபத்திலே எப்படி இருக்கும் அப்படின்னா, நோவாவுடைய நாட்கள் எப்படி நடந்துச்சோ அதே போலதான் இப்பயும் இருக்கும். எப்படி என்றால், அந்த காலகட்டத்திலே, நோவாவுடைய காலகட்டத்திலே மக்கள் புசித்தும் குடித்தும் கல்யாணம் செய்தும் அவர்கள் கடைசியில் அந்த ஜலப்பிரளயம் அவர்களை அழித்து போட மட்டும் அதை உணராது இருந்தார்கள். இன்னைக்கு அதே ஒரு நிலைமை, ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது எல்லா இடத்திலும் அன்றாட வாழ்க்கை, அன்றாட ப்ரோக்ராம் அவங்களுக்கு அது தினந்தோறும் போய்கிட்டு தான் இருக்கு. மக்கள் குடிக்க கூடாத காரியங்களை குடித்துக் கொண்டிருப்பதும், குடி பழக்கமும் மற்றும் புகை பழக்கமும் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும், தீங்கான காரியங்கள் தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வருகை சமீபத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழிவுகளும் கர்த்தருடைய வருகையை முன்குறிக்கிறது என்பதை உணராது அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை நாட்களை நோவாவுடைய நாட்களோட சம்பந்தப்படுத்தி பேசினார் என்று சொன்னால் அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அப்ப நோவாவுடைய சம்பவத்துக்கு செல்லும் பொழுது அங்கு அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அங்கு நோவாவுடைய நாட்களுக்கு நாம் சென்று அங்கு சில காரியங்களை படிக்கும் போது அது நமக்கு பாடமாக இருக்கிறது. நோவாவை பத்தி பார்க்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இங்க நோவாவை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அவரை ஆரம்பிக்கும் போதே நீதிமானும் உத்தமனும், இதே போல இன்னொருவருக்கும் பாத்தீங்கன்னா அவரை குறித்து ஆரம்பிக்கும் போதே அவர் சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது யாருன்னா யோபு. அப்போ இன்னைக்கு சில பேரோட நபர்களுடைய பெயர்களை ஆரம்பிக்கும் போதே அவர்கள் நல்லவர்கள், தேவனுக்கு உகந்தவர்கள் சொல்லி ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பேர்லாம் ஆண்டவர் நம்ம பேரை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை நோவாவை போலவும் யோபுவை போலவும் நமக்கு அந்த நீதிமான், உத்தமன்கிற பேரு கிடைக்குமா? அல்லது நம்முடைய இந்த பாவ கரைகள் இருந்து பாவிகள் அப்படிங்கிற பேர் தான் கிடைக்குமானா, நம்ம பாவத்தோட தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் படிக்கும் போது, பார்க்கும்போது நம்மளும் அந்த நீதிமான் என்று சொல்லக்கூடிய, உத்தமன் சொல்லக்கூடிய அந்த பொசிஷனுக்கு நம்ம போகணும், அந்த பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் படித்துக்கிட்டு வரோம். ஏதோ நம்ம அறிவுக்காக தான் இதை படிக்கிறோம் அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோங்கிறது அல்ல. அவர்களை போல நாமும் இந்த உலகத்துல வாழ வேண்டும். தேவனும் நம்மளை குறித்து சாட்சி சொல்லும் போது இந்த மகள் நல்லவள், உத்தமம், இவங்க பரிசுத்தவான், நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்போ நோவாவோட இன்ட்ரடக்ஷனை பார்க்கும் போதே ஒரு உத்தமனான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கையை
வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறாரு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. என்ன என்று சொன்னால், நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் நோவாவுக்கு கொடுக்கிறார். அது வரைக்கும் நோவா ஒரு அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் தன்னுடைய வேலையிலும் சரி, வீட்டிலையும் சரி, நண்பர்களோட பழகும் போதும் சரி, அல்லது கடைத்தெருவுக்கு போகும்போதும் வரும்பொழுதும் சரி, அவர் நேர்மையான ஒரு வாழ்க்கை, யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு வாழ்க்கை, யாரையும் துன்புறுத்தாத ஒரு வாழ்க்கை, முடிந்தவரையிலும் நல்லது செய்து மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியவே தெரியாது இந்த பூமி அழிய போதுங்கிற ஒரு விஷயம் தெரியாது. ஆனா முதல் முறையாக ஒரு ஷாக்கிங் நியூஸ ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்னன்னா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை நான் அழிக்க போறேங்கிற நியூஸ கொடுக்கிறாரு. அத நோவாவுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது நீதி பரிசுத்த தன்மையில் தேவ சாயல உருவாக்குனாரு. ஆனால் பாவம் உட்பிரவேசித்ததுனால அந்த தேவ சாயல் அங்கு கலங்கமானது. அங்கு தேவனுடைய அந்த பரிசுத்த தன்மை அங்கு அசுத்தமாய் போனது. அப்ப அது நிமித்தமாக அநேக பாவங்கள் உள்ள வந்து மக்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்போ நோவாவுக்கு இந்த ஒரு எச்சரிப்பின் செய்தி கிடைக்குதுங்க. இந்த எச்சரிப்பின் செய்தி கிடைச்ச பிற்பாடு இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமி அழிய போகுது என்பதை நமக்கு தேவன் வந்து சொல்லியிருக்கிறார். எப்படி நோவாவுடைய நாட்கள்ல தண்ணீரினால் ஜலத்தினால் அழிந்ததோ, இந்த முடிவு காலத்துல நம்ம வாழ்கிற நம்ம இந்த பூமிக்கு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அப்போ நோவாவுக்கு எச்சரிப்பின் செய்தியை பெற்ற பின்பாடு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு நாமும் இந்த பூமி அழிய போதுங்கிற எச்சரிப்பின் செய்தி நம்ம பெற்றிருக்கிறோம். பெற்றதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்க பாருங்க, இப்ப நோவா இந்த எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அப்ப நோவா அவருடைய உலகம், அவர் வாழ்ந்த அந்த பூமி அழிய போகுது என்று சொன்னால் அவர் ஒரு 4 ஆயத்தங்களை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு அதே போல நாமும் இந்த பூமி அழிய போகுது, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அழிய போகுது என்று பார்க்கும்போது நாமும் ஒரு 4 ஆயத்தத்தை நோவா கிட்டே நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப முதல் ஆயத்தம் நோவா என்ன செய்தார், அவர் வாழ்ற பூமி அழிய போதுங்கிற செய்தியை கேட்ட பிற்பாடு பயபக்தி உள்ளவனாகி. அப்ப இங்க ஒரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, அப்ப இந்த எச்சரிப்பை தேவன் இந்த எச்சரிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பயபக்தியா இல்லையா? அப்ப ஏன் எச்சரிப்பை பெற்றதுக்கு அப்புறம் பயபக்தி உள்ளவனாகி அப்படின்னு வசனம் சொல்லுது என்றால், நோவாவுடைய இயல்பான வாழ்க்கையே நீதிமான ஒரு வாழ்க்கை. இப்ப உலகம் பூமி அழிய போதுங்கிறத கேள்விப்பட்ட பிற்பாடு இன்னும் அதிக பயபக்திக்குள்ள போறாரு. அப்ப இது எதை குறிக்குது, முதல் ஆயத்தை எதை குறிக்குது அப்படின்னா, ஒருவேளை நோவா சாதாரணமா ஒரு 2 வேளை ஜெபிக்கிறவரா இருந்தார்னா, அவர் இந்த ஜலப்பிரளயத்தினால் பூமி அழிய போதுங்கிற எச்சரிப்பு பெற்ற பிற்பாடு அது 3 வேளையாவோ 4 வேளையாவோ இன்னும் அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் சாதாரண வாழ்க்கையில 2 முறை வேதம் வாசிக்கிறவரா இருந்தா, இந்த எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு 3 முறையோ அல்லது 4 முறையோ வேத வாசிப்பை அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம். அப்போ குடும்ப ஜபம் ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை வைக்கிறவரா இருந்திருந்தால் என்று சொன்னால், இந்த எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு அது 2 முறையா மாத்திருக்கலாம். அப்ப அதிக பயபக்திக்குள்ளாக, அதிக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தன்னை என்ன செய்யறாரு, அதிகமா உட்படுத்தி கொண்டு போறாரு. இப்ப இது நோவா செய்த முதல் ஆயத்தம். இன்னைக்கு நாம் இந்த பூமி அழிய போகுதுங்கிற விஷயம், இயேசு கிறிஸ்து வரப்போறாங்கிற விஷயம் சிறு வயது முதலே அநேகர் கேட்டிருக்கிறாங்க. சிலர் சிறு வயதுல இருந்தே கிறிஸ்தவெல்லாம் வந்திருப்பாங்க. சிலர் வந்து இடையில வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, சத்தியத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ பல வருஷங்களாக இந்த பூமி அழிய போதுங்கிறத கேட்கிறோமே, நாம் என்ன ஆயத்தத்தை செய்தோம்? நமக்குள்ள பயபக்தி அதிகமானுச்சா? நமக்குள்ள வேத வாசிப்பு அதிகமானுச்சா? நம்முடைய ஜபம் அதிகமானுச்சா? நம்முடைய குடும்ப ஜபம் ஒரு முறையிலிருந்து 2 முறையா மாறிச்சா? இல்ல குடும்ப ஜபமே இல்லாம இருக்குதா? இன்னைக்கு முடிவு காலத்தில் வாழ்கிற நாம் ஏனோ தானோ என்று அல்ல, ஏதோ நம்ம வாழ்கிற உலகம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போற என்பது அல்ல. நாம் ஒரு இக்கட்டின் காலத்துக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த பூமியுடைய இந்த முடிவுக்குள்ளாக, இந்த பூமியுடைய ஃபைனல் காரியத்துக்குள்ளாக நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நாம் நோவாவை போல அந்த ஆயத்தத்தை செய்தோமா? ஒருவேளை நாம் நோவாவை போல அந்த பயபக்திக்குள்ள இன்னும் நம்ம போகிறோம் என்று சொன்னால், நாம் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு நமக்கு இருக்க உறவு இன்னும் அதிகமாக வேண்டும். அதுதான் முதல் பாடத்துல நோவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பயபக்தி என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது, எது பயபக்தினா என்ன என்று சொன்னால், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பயபக்தினா என்ன? நம்முடைய பிதா பயபக்திக்கு கொடுக்கக்கூடிய டெபினிஷன் என்ன என்று சொன்னால், யாக்கோபு 1வது அதிகாரம்
27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் தன்னை உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இன்னைக்கு பக்திக்கு தன்னுடைய பக்தியை காண்பிக்கிறது நீ உலக மக்கள் என்னமோ செய்யறாங்க, நடந்தே போறாங்க, முட்டி போட்டு நடந்து போறாங்க, வேலு குத்துறாங்க, அல்லது என்னென்னமோ பண்றாங்க, மொட்டை அடிச்சு கொள்றாங்க, அல்லது நெருப்பை மிதிக்கிறாங்க. இன்னைக்கு தன்னுடைய பயபக்தியை காட்டிக் கொள்வதற்கு நீங்க உலகத்தின் மக்கள் எவ்வளவோ செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்களும் தன்னுடைய பயபக்தியை காண்பிக்கிறதுக்கு எத்தனையோ வெளிப்பாடுகள் செய்கிறார்கள். ஆனால் வேதம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரே ஒரு பக்தி, அல்லது வேதம் பக்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு விவரித்து காண்பிக்கிறது, இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் யாரு போய் பாக்குறது, அவங்களை யாரு கர்சனையா பேசுறது, அவங்களோட உட்கார்ந்து அவங்களுக்காக அவங்களுடைய மனசுல இருக்கிற கஷ்டங்களை யாரு கேட்கறது, காது கொடுத்து கேட்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய வியாகுலத்தை இறுதியில வைத்துட்டு பேச முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம போய் உட்கார்ந்து அவங்களுடைய அந்த தவிப்புகளையும் வருத்தங்களையும் கேட்டாலே போதும், அதுவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாரம் போனது போல இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஏகப்பட்ட பாவங்கள் நமக்கு எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம எண்ணி கடங்காத பாவங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த உலகத்தின் கரை அது என்னை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பற்றக்கூடாதுதான் சொல்லுது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசலாத பக்தி. இந்த 2 காரியங்களை வேதம் வலியுறுத்தி கூறுகிறது. முடியாத பிள்ளைகள், கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வதும், அவர்களோடு நம்ம சுக துக்கங்களை பங்கு கொள்வதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் என்னை தொடாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவம் என்னை கரைப்படுத்தாதபடி யார் ஒருத்தங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களோ அதுதாங்க நம்முடைய பிதாக்கு முன்பதாக மாசுலா சுத்தமான பக்தி. இதுதான் வேதமும் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆனால் நம்முடைய பக்தி எப்படி இருக்குதுங்கிறத இன்னொரு வசனம் நமக்கு சொல்லுது. இப்படிதான் பயபக்தினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய பயபக்தி எப்படி இருக்குது என்பதை ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலும் ஒளிந்து போகிறது. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்முடைய பக்தியுடைய நிலை என்னங்கிறத அங்கு ஓசியா திட்டவட்டமா தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு காலையில மேகம் என்ன செய்யுது, மேகம் வரும், கொஞ்ச நேரத்துல அது அப்படியே மாறி போயிடும். அல்லது பனியை பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா அந்த பனி அந்த புல்ல நனைஞ்சிருக்கும், காலையில வெயில் வரும்போது அந்த பனி என்ன செஞ்சு மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்முடைய பக்தி அப்படிதான் இருக்கு. பிரசங்கத்தை கேட்கும் போதும், வேதாமத்தை படிக்கும் போதும் நமக்கு அடடா நம்ம இப்படி செய்யறமே, செய்யக்கூடாது, நம்ம கிறிஸ்துக்காக ஏதாவது செய்யணும், ஆயத்தம் ஆகணும், பாவத்தை விடணும், உடனே அவங்களோட சமாதானம் ஆயிடும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு அப்படியே நாட்கள் செல்ல செல்ல மீண்டுமாக நம்முடைய வேலைகளுக்கும் அல்லது அலுவலக காரியங்களுக்கும், பள்ளி படிப்புக்கும், கல்லூரி படிப்புக்கும், அல்லது வயல் வேலைகளுக்கும், கம்பெனிஸ் வேலைகளுக்கும், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு போகும்போது அது அந்த பனியை போலும் மேகத்தை போலும் மறைந்து போகிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற பக்தி அது அல்ல. என்னுடைய பிள்ளைகளுடைய பக்தி என்றென்றும் நிலைத்து நிற்கும். நோவா இந்த எச்சரிப்பை பெறுவதற்கு முன்னாடியா அவருடைய வாழ்க்கை நீதிமானா இருந்தது. இந்த எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு இன்னும் அதிக பயபக்திகளை போனாரே. அப்படிப்பட்ட ஒரு பக்தி, அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி என் பிள்ளைகள், இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு வேண்டும் என்பதை தேவன் இங்கு வலியுறுத்தி கூறுகிறார். ஆனபடினால் இந்த முதல் ஆயத்தமாகிய இந்த அதிக பயபக்திக்குள்ளாக நாமும் செல்லுவோம். நிச்சயமா கர்த்தர் அந்த ஒரு ஆயத்தத்தை நோவாப்பல் நமக்கு கொடுப்பார். 2வது ஆயத்தம், நோவா என்ன செய்தார், அவருடைய பூமி அழிய போகுது என்ற செய்தி கேட்ட பிற்பாடு 2வது ஆயத்தம் நோவா என்ன செய்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலை உண்டு பண்ணினான். அப்போ இங்க குடும்பத்தை நோவா ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் வேலை என்ன செய்தார், கட்டினார். ஆக முதல்ல இந்த பூமி அழிய போகிறது செய்தி கேட்ட பிற்பாடு தன்னை ஆயத்தப்படுத்துறாரு. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி இன்னும் அதிகப்படுத்துறாரு. தன்னுடைய பாவம் எதுவும் ஆண்டுடைய இந்த பூமியுடைய அழிவுல நானும் அழிந்து போயிடக்கூடாது, மீட்கப்படும் என்பதற்காக தன்னை காத்துக் கொள்றாரு. அது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன இந்த ரகசியத்தை நேரா வீட்டுக்கு போய் அங்கு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 3 மகன்களையும் 3 மருமகளையும் உட்கார வைத்து இந்த பூமி ஆண்டு அழிக்க போறாரு, ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமி முழுவதுமாக ஒளிந்து போக போகிற சத்தியத்தை, இந்த எச்சரிப்பின் செய்தியை என்ன செய்யறாரு, தன் குடும்பத்துக்கு ஷேர் பண்றாரு. அது மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க, ஒருவேளை நீங்க எல்லாம் பாவம் செஞ்சுதான் விட்டுருங்க, தேவன்கிட்ட மன்னிப்பு பெற்றுங்க, நமக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்
இருக்கு, இந்த பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லி குடும்பத்தை அவர் ஆதாயப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம கையில தேவன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்தை நாம் ரட்சிப்பில் வழிநடத்துகிறோமா? நம்முடைய குடும்பத்தை நோவாவை போல தன்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேலையை கட்டினாரே, இன்னைக்கு நாம் அந்த பரலோகத்துக்கு என் குடும்பத்தின் பிள்ளைகள் வரணும், என் குடும்பம் வரணும் அப்படிங்கிற ஆயத்தை எனக்கு இருக்குதா? நம்ம அந்த ஆயத்தை செய்கிறோமா என்பது ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. அல்லது நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் மட்டும் பரலோகம் சென்றால் போதும், என் குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டுமானால், இங்கு நோவாவுடைய பாடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, நம்முடைய குடும்பத்துக்கும் நாம் பொறுப்பாளி. அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பணியை தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம யோசித்து பார்க்கலாம். நான் எத்தனையோ தடவை என் ஒய்ஃப்ட சொல்லிட்டேங்க, என் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசுறாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, வேதம் படிக்க மாட்டேன், நான் என்னங்க செய்யறது, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு சரியான வழியை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு சரியான வசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன என்று வாசிப்போம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு ரெபெக்காள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் இருவருக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. ரெபெக்காளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை. இங்க என்ன நடக்குது என்பதை பாருங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். இன்னைக்கு ஒருவேளை ஈசாக்குடைய சூழ்நிலையில நம்ம இருந்திருந்தோம்னா என்ன செய்திருப்போம்? நம்முடைய ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பல ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்போம். நம்ம நம்மளும் அந்த பரிசோதனை எல்லாம் செய்திருப்போம். இது என்ன செய்யலாம், எப்படி இந்த குறைபாடு, எப்படி இதை நீங்கிறது, பல ஹாஸ்பிட்டல் பல டாக்டர்ஸ் பார்த்து பல மெடிசின்ஸ் எடுத்திருப்போம். எதுவுமே ஒண்ணு வரலன்னா கடைசியில நம்மளே சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருவோம். இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த அவச்சொல் உலகம் என்ன பேசும் அந்த அந்த பெண்ணை பார்த்து இல்ல. இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம் இருக்குது. ஆனால் இங்க ஈசாக்கு ஞானமான ஒரு செயலை இங்கு ஏறெடுக்கிற என்ன சொன்னால், நேர கர்த்தர்ட்ட போயிட்டாருங்க. ஈசாக்கு வேற வழியே தெரியல, நேர கர்த்தர்ட்ட போனார். ஆண்டவரே, என்னுடைய மனைவியை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, நீங்க தான் உண்டாக்குனீங்க, நாங்கள் உம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு குறை என்றாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனாலும் நீங்க தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்த ஒரு கணவனாக அவர் இருந்தார். தேவன் என்ன செய்தாரு? ஈசாவுடைய ஜெபத்தை தள்ளி போட்டாரா அல்லது காலம் தாழ்த்தினாரா? என்ன செய்தார்? கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். இன்னைக்கு மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்த மாத்திரத்துல தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அங்க உடனடியே பதிலை கொடுத்து அவருடைய மனைவி கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அங்க தேவன் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறோம், அல்லது மனைவி செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்கள் இன்னும் மென்மேலும் அவர்களை நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? அல்லது அந்த மனைவிக்காகவும் நம்முடைய மனைவிக்காக நம்ம கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, என்னுடைய மனைவியை நீங்க பாத்துக்குங்க, ஆண்டவர் மனம் திருத்துங்க, மனமா நீங்க கொடுத்த ஆண்டவர், நீங்க கொடுத்த மனைவி ஆண்டவர் சொல்லி டைரக்டா நம்ம அவர்கிட்ட போகணுங்க. இன்னைக்கு எத்தனை மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவர், என்னுடைய கணவன் திருந்த மாட்டேங்கிறாரு, என்னுடைய கணவன் தப்பு பண்றாரு, என்னுடைய கணவன் உங்களுடைய சத்தியத்தை வாசிக்க மாட்டேங்கிறாரு, படிக்க மாட்டேங்கிறார். எத்தனை மனைவிமார்கள் இன்னைக்கு ஆண்டவருக்காக கணவனுக்காக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஏன் நமக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள், ஏன் அந்த யூனியன் வரமாட்டேங்குது, ஒற்றுமை வரமாட்டேங்குது சொன்னால் நாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்வதில்லை. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், வாஷிங் மிஷின் வாங்குறோம், அல்லது ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே என்ன செய்யணும்? அதுக்குரிய ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும், அது அவங்களாலதான் சரிப்படுத்த முடியும். அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம்னாதான் அவங்க தகுந்த அந்த வேலையை செய்து அதை சீர்படுத்த முடியும். அப்போ இன்னைக்கு நம்மளை தயார் பண்ணது, நம்மளை உண்டு பண்ணது தேவன். இன்னைக்கு நம்ம மனைவிட்ட ஒரு பிரச்சனைனாலோ, கணவன்கிட்ட ஒரு பிரச்சனைனாலோ, பிள்ளைகிட்ட பிரச்சனைனாலோ படைத்தவர்கிட்டே நம்ம போயிருந்தோங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சமயத்துல போவதில்லை. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக எத்தனை தகப்பனும் தாயும் தேவன் நோக்கி ஜெபம் பண்றோம், அல்லது எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாயாருக்காகவும் தந்தைக்காகவும் தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, நடப்பதில்லை. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை குடும்பத்துல. இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் ஒற்றுமை குலைந்திருப்பதற்கு காரணம் நம்ம தேவன்கிட்ட நம்முடைய குடும்பத்தை எடுத்து செல்வதில்லை, நம்முடைய குடும்பத்துக்காக தேவன்கிட்ட மன்றாடி ஜெபிப்பதில்லை. இன்றைக்கு இந்த ஈசாக்குடைய பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், அல்லது நோவாவுடைய பாடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், அவர் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தார். இன்று நாம் என்னுடைய மனைவிக்காகவும் அல்லது என்னுடைய கணவருக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய தாய் தகப்பன்மாருக்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும்.
தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது அவர் தள்ளி விட்டுருவாரா? என் கணவன் திருந்தணும்னு கேட்கும்போது அவர் தள்ளி விட்டுருவாரா? நிச்சயமா அதை ஏற்ற நேரத்தில் அவர்கள் மனம் திரும்புதலை வேண்டிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆக 2வது பாடத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும். இங்கு நோவா செய்த 3வது ஆயத்தம், ஒரு முக்கியமான ஒரு ஆயத்தத்துக்குள்ள நோவா போனாரு. அந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்குது. 3வது ஆயத்தம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். தூரு உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நோவா என்ன செய்தாருங்க? நீதியை பிரசங்கித்தார். அல்லது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே போல ஒரு வாழ்க்கை அவர்கள் என்ன செய்தது வந்தது. அங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணி. அப்போ நோவா என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த பூமி அழிய போகுதுங்கிற சத்தியத்தை உலகத்து மக்களுக்கு சொல்றாரு. இந்த பூமி அழிய போகுது, அதனால எல்லாரும் மனம் திரும்புங்க, பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்ற இவர் என்ன செய்தாரு? அந்த சொல்றதின் பிரகாரம் இவர் வாழ்ந்து காமிச்சார். இன்னைக்கு நம்ம நிறைய சமயத்துல பிரசங்கம் பண்றோம், அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றோம். ஆனா நம்ம பிரசங்கிக்கிறது போல, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது போல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்ம அதை வாழ்ந்து காண்பித்து மற்றவர்கள் சொல்றோமா? அல்லது அது வெறும் ஒரு ஆலோசனையாகும், அல்லது வெறும் என் வாயின் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய பிரசங்கமா மாத்திரம் தான் இருக்குதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனா நோவா அப்படி அல்ல. என்ன பிரசங்கித்தாரோ அதை வாழ்ந்து காண்பித்தார். அவர் சொன்னாரு, இந்த பூமி அழிய போகுது, தேவன் ஒரு பேழையை கட்ட சொன்னாரு, அந்த பேழையில நீங்க எல்லாம் வாங்க என்பதை அங்கு அவர் காட்டும் வண்ணமாக அந்த பேழையும் கட்டினார். ஒரு பக்கம் பேழையை கட்டினாரு, ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்றாரு, ஒரு பக்கம் இவரும் வாழ்ந்து காண்பிக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குது? இந்த 3வது ஆயத்தமாகிய என்ன பேசுறோமோ, என்ன மற்றவங்க சொல்றோமோ அந்த வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கணும். மற்றவனை பொய் சொல்லாதுன்னு சொல்ற நான் முதலாவது பொய் சொல்லாம இருக்கணும். அதுதான் நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம நிலை எப்படி இருக்குதுங்கிறத வேதம் திட்டவட்டமா நமக்கு அங்க சொல்லி காட்டுது பாருங்க. ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 2 21 முதல் 23 வசனங்கள். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? பாத்தீங்களா கேள்வி எப்படி ஆரம்பிக்கிறாரு? மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதிக்காமல் இருக்கலாமா? இன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி சாத்தான் அவனுடைய ஆட்களை வைத்து இவங்க பேசுற பிரகாரம் வாழ்க்கை இருக்குதாங்கிறத இன்னைக்கு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒருவேளை பேசுறதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட தூண்டி விட்டு நம்மளுடைய விசுவாசத்தை குலைத்துப்படத்தக்கதாக சாத்தான் ஆயத்தமாக இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்முடைய வார்த்தையும் செய்கையும் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் பாருங்க. தொடர்ந்து அவர் எழுதுறாரு, களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? எப்பா, அடுத்தவன் பொருளை திருடாத, அடுத்தவன் பொருள் எடுக்காத, அடுத்த நகை எடுக்காத, அடுத்தவன்கிட்ட கொள்ளையிடாதுன்னு சொல்றேன் நான் திருடலாமா? அல்லது என் பிள்ளைங்களை திருடுறதுக்கு பழக்கலாமா? இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதான் அங்க பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறத அங்க எழுதி காண்பிக்கிறாங்க. 22வது வசனம். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கலாமா? மீறி நடந்து தேவனை கணயனம் பண்ணலாமா? இன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்றது பிரகாரம் வாழ்க்கை இல்லை. அது உலகத்து மக்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவர் சொல்லுவாருங்க, ஆனா எதுவும் செய்ய மாட்டாருங்க, நம்ம எதுக்கு அதை கேட்கணும் என்று சொல்லி இன்னைக்கு மக்கள் நம்ம ஒருவேளை சத்தியத்தை சொல்லும் போதும் அதையும் கேட்கறதுக்கு அவர்களுக்கு மனம் விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதியின் வாழ்க்கையாக, ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் நம்மள்ட்ட இல்ல. வெறும் தியரி மாத்திரம் தான் இருக்கு, வாயின் வார்த்தையா மாத்திரம் தான் இருக்கு. அது அநேகருக்கு சாட்சியாக இல்லை. அதுவே நமக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆக 3வது ஆயத்தம் ஒரு முக்கியமான ஆயத்தங்க. இன்னைக்கு தேவன் வரப்போறாரு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் இப்போ போய் பெரிய பெரிய மாளிகைகளை நான் கட்டி கொண்டு, நான் அநேக காரியங்களை சேர்த்து கொண்டு, அந்த நம்ம ஒரு ஊமையை படிச்சோம், ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? ஒருத்தன் என்ன செய்தாரு, நல்ல சொத்துக்கெல்லாம் சேர்த்து தானியங்களாம் நிறைத்து, தன்னுடைய தானியங்களை நிறைத்து என்ன சொன்னாரு, என்கிட்ட நிறைய இருக்கு, நான் ரொம்ப நாள் சாப்பிடலாம், என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியும்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு இரவு அவனுக்கு மரணம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த சேர்த்து வச்சதெல்லாம் எங்க போவோம், யார் எடுத்துக்குவா? இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்துல நம்ம பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை மற்ற சாட்சி இருக்க வேண்டும். வாழ்வதின் பிரகாரம், சொல்வதின் பிரகாரம் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அது அப்படி நம்ம சொல்லாக மாற வேண்டும். அன்னைக்கு நோவா அதுதான் செய்தார், நீதியை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். கடைசியாக 4வது ஆயத்தம். மொத்தம் இது வரைக்கும் 3 ஆயத்தத்தை பார்த்திருக்கோம். முதல் ஆயத்தம், நோவா தன்னை அதிக பயபக்திகளை கொண்டு போனாரு. நாமும் இந்த பூமி அழிய போகிற இந்த சமயத்துல
கிறிஸ்து வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் நம்முடைய பயபக்தி தேவனுக்குள் ஆவிக்கிற வாழ்க்கை அதிகமாகணும். இரண்டாவது, நோவா குடும்பத்தை ஆயத்தம் செய்தார். நாமும் நம் குடும்பத்துக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அவருடைய பலவீனங்களுக்காக, அவருடைய சுகவீனங்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக தேவன் நம்ம மன்றாடி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, நம்ம என்ன பேசுறோமோ அது வாழ்க்கையில் இருக்கணுங்க. இல்லைன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு அதை தேவனும் அதிகமா எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகள் மத்தியில என் பிள்ளைங்க படிக்கிறதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கு. இன்னைக்கு அதை நாம் செய்ய வேண்டும். 4வது ஆயத்தம், நோவா செய்தது என்ன? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாய் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். பாருங்க, ஆண்டவர் அவர் முதல்ல நோவாட்ட பேசி இந்த பூமியை அழித்து போடுவேன்னு சொன்ன விஷயத்திலிருந்து நோவா ரொம்ப பிஸி ஆயிட்டார். முதல்ல தன்னுடைய ரட்சிப்பை பார்க்கணும், அப்ப வேதம் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுல ரொம்ப பிஸி. ரெண்டாவது, குடும்பத்தை ரட்சிக்கணும், அப்ப பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், குடும்பத்துல கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும், அது ஒரு பக்கம். மூன்றாவது, அவர் வாழ்ந்த உலகத்து மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், அவங்கள ரட்சிக்கணும். அது மாத்திரமில்ல, அதுக்கிடையில பேழையை கட்டணும், அந்த பேழையை கட்டுறதுக்கு மரங்களை கொண்டு வரணும். அதுவும் மரங்கள்லாம் சாதாரண மரங்கள் இல்ல, அந்த மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள். ஏன்னா தேவன் தன்னுடைய கையினால் படைத்து அவருடைய வார்த்தைகளால் படைத்த மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய நல்ல பலமா இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற போல மரம் கிடையாது. அவ்வளவு பெரிய மரத்தை அவர் கட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிஷினோ அல்லது பெரிய பெரிய நமக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கையிலேயே அறுக்கணும். அப்ப அவரு, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு நம்மலாம் எவ்வளவு ஃப்ரீயா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா நோவாவுடைய நாட்டுல பாத்தீங்கன்னா அவரு நாள் முழுவதும் பிஸிங்க. காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு போற வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும், இவரு பர்சனல் லைஃப பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், மக்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், கப்பலை கட்டணும், கூலி கொடுக்கணும், அடுத்து மரத்தை கொண்டு வரணும், ஆணி எடுக்கணும், இது எங்க கிடைக்கும், அது எங்க கிடைக்கும், இன்னும் என்ன வேலை, இடையில ஏதாவது இடைஞ்சல் ஏற்படும், எல்லாவற்றையும் சமாளித்து போகணும். இதற்கு மத்தியில் ஒரு 4வது ஆயத்தத்தை அங்கு தேவன்னு சொல்றாரு, நோவா செய்யறாரு. போஜன பதார்த்தங்கள், உணவை சேகரிக்கிறார். யாருக்கு உணவு சேகரிக்கிறாரு? பேழைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில வரதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. அப்ப அந்த பேழைக்குள் இருக்கிற நாள் வரைக்கும் நோவாவுடைய குடும்பத்திற்கும் அவர் உள்ள அழைத்து செல்லக்கூடிய மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும், ஒருவேளை இன்னும் யாராவது அந்த முடிவின் செய்தியை கேட்டு யாராவது கப்பலுக்குள்ள வந்தா அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். இந்த உணவு கொடுக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னு சொன்னால், யானை என்ன சாப்பிடும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான பயிர்களை போடணும். குதிரை என்ன சாப்பிடுமோ அதை போடணும். ஒரு கிளி என்ன சாப்பிடும், கொக்கு என்ன சாப்பிடும், கழுகு என்ன சாப்பிடும், ஒரு ஆந்தை என்ன சாப்பிடும், ஒரு மயில் என்ன சாப்பிடும், ஒரு என்ன சொல்றது, ஒட்டக சிவிங்கி என்ன சாப்பிடும், இப்படி ஒவ்வொரு மிருகங்களும் என்ன சாப்பிடுமோ அதை இவர் என்ன செய்யணும், பயிரிடணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரே இதை கொண்டு போய் கொடுத்துட முடியாது. இன்னைக்கு யானை சாப்பிடுறத ஒருவேளை புறா சாப்பிடாது, சிங்கம் சாப்பிடுறத புலி சாப்பிடுறது, எல்லாம் விதவிதமான மிருகங்கள், பல வகையான உணவுகளை சாப்பிடக்கூடிய மிருகங்களும் பறவைகள் இருந்துச்சு. அதாவது என்னென்ன சாப்பிடுமோ அதை தனித்தனியா பயிர் போடணும். இவங்க சாப்பிடறதுக்கு வேண்டிய அரிசியா இருந்தாலும் சரி, கோதுமையா இருந்தாலும் சரி, அல்லது பழங்கள், காய்கறிகள் அல்லது தானியங்கள் எதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யணும், அறுவடை செய்து அதை என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்ப நோவாவுடைய வாழ்க்கை மிகவும் பிஸியா போடுச்சு. ஆனா அங்க நோவா என்ன செய்தான் என்று பாருங்க. 22வது வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஏதாவது பாக்கி வச்சார நோவா? ஆண்டவரே, இது என்னால செய்ய முடியல ஆண்டவரே, கப்பலுக்கு மரத்தை அறுக்க முடியல ஆண்டவரே, என் கப்பல் கட்டுற வேலையினால என்னுடைய ஃபேமிலியை கண்டுக்க முடியல ஆண்டவரே, ஏதாவது சொன்னாரா? இன்னைக்கு நம்ம காரணம் சொல்றோமா? ஆண்டவரே, வேலை ரொம்ப அதிகமா டைட் ஆயிருச்சு, ஓவர் டைம் வந்துருச்சு, நைட் ஷிஃப்ட் போட்டாங்க, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, பைபிள் படிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு காரணம் சொல்றோமா? ஆனா நோவா ஒரு காரணம் கூட சொல்ல, தேவன் சொல்றதை எல்லாம் செய்து முடித்தான். அங்கு ஒரு வேலை கூட பாக்கி இருந்திருக்காதுங்க. ஏன்னு சொன்னால், அந்த டெடிகேஷன், தேவ சத்தியத்தின் மீது வாஞ்சை, சத்தியத்தின் மீது அன்பு, தேவன் மீது அன்பு பொங்கி வழிந்ததுனால தேவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த போஜனம் இன்னைக்கு நமக்கு எதை குறிக்குது? இன்னைக்கு நம்ம எந்த போஜனத்தை சேர்த்து வைக்கணும்? இன்னைக்கு வசனம் சொல்லுது பாருங்க, ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்து மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய நாட்கள் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அது ஆகார கிடைக்க கூடாத பஞ்சமோ,
தண்ணீர் கிடைக்கக்கூட பஞ்சமும் இல்லை, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சத்தை தேவன் அனுப்ப போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? நோவா அவங்க எல்லாம் சாப்பிடுங்கிறதுக்காக பயிரிட்டு அந்த போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைத்தார். இன்னைக்கு நாம் இன்றைக்கு படிக்கிறோம் பாத்தீங்களா பாடங்கள், நம்ம வாரந்தோறும் சபையில கேட்கிறோம் பாத்தீங்களா சத்தியங்கள், தினந்தோறும் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது வேற யூடியூப் மூலியமாக நம்ம கேட்கிற வசனங்கள் எல்லாம் நம்ம சேகரித்து வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நோவா கப்பலுக்குள்ள இருக்கும்போது கடைக்கு போய் சாப்பாடு வாங்க முடியாது, எந்த கடையும் இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் என்ன இருக்கும், அழிந்து இருக்கும், சமைக்க முடியாது. ஆக பதார்த்தங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுது. வேத வசனங்களை படிக்கிறோமா? வேத வசனங்களை நோவாவை போல நம்ம இருதயத்தில் சேர்த்து வைக்கிறோமா? அது தியானிக்கிறோமா? மனப்பாடம் செய்கிறோமா? அந்த வசனங்களை நம்ம பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்றோமா என்பதை ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. இந்த 4வது ஆயத்தம் ஒரு முக்கியமான ஆயத்தம். இன்னைக்கு நம்ம படிக்கிற வசனம் தாங்க நாளைக்கு ஒருவேளை வேதாமம் நம்ம கையில இருக்காது, நம்ம கையில கிடைக்காது, அல்லது வேதாமத்தை ஆராய்ச்சி எத்தனையோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறது சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அந்த சமயத்துல நாம் படித்ததை தியானம் செய்து, அந்த இக்கட்டு காலத்துல, உபத்திர காலத்துல, கஷ்டத்தின் நேரத்துல நம்ம படித்த காரியங்களை தியானம் செய்து அந்த நேரத்துல நாம் ஒரு உற்சாகத்தை, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் கடைசியில ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். நம்முடைய நிலை இப்படி இருக்கக்கூடாது என்பதை அந்த தேவன் விரும்புகிறார். யாத்ராமம் 7வது அதிகாரம் 23வது வசனம். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். மோசே இஸ்ரேல் மக்களை விடுவித்து வர்றதுக்காக ஒவ்வொரு வாதைகளா அங்கு அனுப்புறாரு தேவன், ஒவ்வொரு வாதிகளை அனுப்புறாரு. ஒவ்வொரு வாதியும் வரும்போது பார்வோன் விடுறேன் பாரு, அப்புறம் விட மாட்டார். அப்போ ஒவ்வொரு தடவையும் அங்கு பார்வோன் இறுதி கடினப்பட்டு இஸ்ரேல் மக்கள் வழி அனுப்பல. அப்போ பார்வோன் இவ்வளவு வாதைகள் தேவன் கொடுத்து என்ன தெரியுமா பார்த்தாரு? அதையும் சிந்திக்காம வீட்டுக்கு திரும்பி போயிட்டாருங்க. எதையுமே சிந்திக்கல. இவ்வளவு வாதைகள் தேவன் தான் அனுப்புறாரு, இந்த மக்கள் அனுப்புவோம் அப்படிங்கிற சிந்தனை வரல, அவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டார். இன்னைக்கு நம்ம இந்த 4 ஆயத்தத்தை படிக்கிறோமே, அவருடைய பார்வனை போல இதையும் சிந்திக்காம நம்ம வீட்டுக்கு திரும்பி போக போறோமா? அல்லது இதை நம்முடைய சிந்தையில வைத்து, இதோ இந்த முடிவு காலத்துக்கு இந்த 4 ஆயத்தை என்கிட்ட வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லி அந்த ஆயத்தத்தை நான் இன்றையிலிருந்து செய்ய போறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோமா? நிச்சயமாக பார்வனை போல அல்ல, நோவாவை போல இந்த 4 ஆயத்தத்தை நாம் செய்வோம் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் கருத்துக்குள் நம்புகிறேன். ஜெபம் செய்து இந்த ஆரம்பப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நாங்கள் இந்த பூமி அழிய போகிறது என்ற சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன். நோவாவை போல இந்த 4 ஆயத்தங்களை கர்த்தாவை நாங்கள் செய்து பரலோக ராஜ்யத்திலே எங்களால் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளோடும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் உடைய ராஜ்யத்தில் சேர நீர் கிருபை செய்ய வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதா, ஆமென்.